என்னத்துக்கு இப்ப கோவப்படுற பஞ்சே? நான் எல்லாம் ஒத்த கையில புஷ்அப் எடுப்பேன். கோவில் மணி ஓசை தன்னை கிட்டதாரோ இங்கு வந்ததாரோ. நம்ம சின்ன மாமாவ சாரதா ஞாபகம் இருக்கா? நீ வாழ வேண்டிய வாழ்க்கை சிங்காரி அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. அது நினைச்சாலே எனக்கு நெஞ்செல்லாம் பத்திக்கிட்டு வருது. அந்த குடும்பத்தை நாசம் பண்ணாம நான் ஓய மாட்டேன் சிங்காரி. அதுக்காக எத்தனை விஸ்வ ரூபங்கள் வேணாலும் இந்த அண்ணன் உனக்காக எடுப்பேம்மா. ஆ சரிண்ணே. ஹே டார்லிங் சமந்தா, வாங்கி இங்கே. அம்மா. என்னம்மா அக்ஷயா, என்னாச்சு? அம்மா அழுதுகிட்டா இருந்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. இல்லை, பின்னாடி இருந்து பார்க்க அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சா, அதான் கேட்டேன். சரி, நீ காலேஜுக்கு கிளம்பலையா? இல்லைம்மா, எனக்கு ஸ்டடி லீவ் விட்டுருக்காங்க. அப்படியா? சரி, சோறெல்லாம் பொங்கிட்டேன், நீ போய் சாப்பிடு, நானும் வேலைக்கு கிளம்புறேன். ஆ சரிம்மா. வீட்டை பூட்டி பத்திரமா உள்ளேயே இரு, எங்கேயும் போகாத. எங்கேயாவது போனால் எனக்கு ஃபோன் அடித்து சொல்லு. ஆ சரிம்மா. இன்னைக்கு எப்படியாவது அவளை மீட் பண்ணி சாரி கேட்கணுமே. என்ன பண்றது? வசந்த், சொல்லுங்கம்மா. சாப்பிட வரலையா நீ? நான் சாப்பிட்றேம்மா, கொஞ்ச நேரம் போகட்டும், நீங்க சாப்பிடுங்க. இளவட்ட பையன் நேரத்துக்கு சாப்பிட வேணாமா? வரேம்மா, வரேன், சாப்பாடு எடுத்து வைங்க. சரிப்பா. நம்ம எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் இந்த சமந்தாவை காணும். இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்குல்லக்கா, பார்க்கலாம், ஒரு 5 மினிட்ஸ். அப்படி அந்த அக்கா வரலன்னா நம்ம அடுத்த பஸ்ஸில் போயிடலாம். அப்படி சொல்கிறியா? சரி, அவளுக்கு நான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அக்கா. என்ன அப்சரா? நான் கேட்க சொன்ன விஷயம். கேட்குறேன்டி, சும்மா சும்மா அதையே பேசாத. நான் கேட்பேன்னு சொன்னால் கேட்பேன். இல்லை, மறந்துடுவீங்களோன்னு ஞாபகப்படுத்தினங்க்கா. அதெல்லாம் ஒன்றும் மறக்க மாட்டேன். இந்த பேச்சை நீ இதோட விடு. ம் சரிக்கா. என்ன சகோதரிகளே? ஹாய் சமந்தா அக்கா. வணக்கம் அப்சரா. ஹே மாடு, என்ன இவ்வளோ நேரம் உனக்கு வரதுக்கு? ஏண்டி நீங்க ஆளுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு என்ன லேட்டுன்றீங்க? நான் கரெக்டான டயத்துக்கு தான் வந்திருக்கேன். நீங்க தான் இன்னைக்கு சீக்கிரமா வந்திருக்கீங்க. அக்கா, சமந்தா அக்காவை திட்டாதீங்க. என்ன திடீர்னு என் மேல பாசம் பொங்குது அப்சராக்கு? ஏதாவது காரியம் ஆக வேண்டியிருக்கா? ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லடி, விஷயம் இருக்கு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஆனால் இப்போ வேண்டாம், நான் கிளாஸ் ரூமுக்கு வந்து உன்கிட்ட பேசுகிறேன். சரி, இன்னைக்கு ஏதோ சம்பவம் இருக்கு. அப்போ காத்திருப்போம். பஸ் வரலையா என்ன? இல்லடி, 2-3 பஸ்ஸு போயிடுச்சு. ஆனால் நீ வரட்டும் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆஹா. பேசாம பைக் எடுத்து அவங்க ஏரியாவுக்கு போய் பார்ப்போமா? ஒருவேளை அவ காலேஜுக்கு போயிருந்தா என்ன பண்றது? சரி, ஈவினிங் பார்ப்போம். அதான் காலேஜ் வந்துட்டோம்ல, ஏதோ பேசணும்னு சொன்னியே, என்னடி பேசணும்? கொஞ்சம் இரு. அப்சரா, நீ கிளாஸ்க்கு போறியா? நான் உனக்கு ஈவினிங் சொல்கிறேன். நானும் இருக்கேன்க்கா. அப்சரா, போன்னு சொன்னா போ. சரி, போகிறேன். அவளை ஏன் போ சொன்ன? விஷயமே அவளை பற்றி தான். என்னாச்சு? ஏதாவது சீரியஸ் மேட்டரா? சீரியஸ் மேட்ரான்னு தெரியல, ஆனால் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். சரி, வளவலன்னு வளர்க்காம என்னன்னு சொல்லு. அது இல்லடி, நேற்று நம்ம பானிபூரி கடையில் அந்த பையனை பார்த்தோம்ல. எந்த பையன்? உன் பின்னாடி வெள்ளையே ஒரு பையன் சுத்தினானே, அவனா? அவன் இல்லடி, அவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அவன் பக்கத்தில் அதான் அப்சரா பேசிகிட்டு இருந்தால, அந்த பையன். பீட்டர் பத்தியா கேட்குற? ஆமாம், அவனை பற்றி தான். அவன் எந்த மாதிரி டைப்பு? எந்த மாதிரி டைப்புனா? அது இல்லடி, அப்சராக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அதான் அவன் யார், என்ன ஏது, கொஞ்சம் டீட்டெயில் வேணும் எனக்கு. நித்யா, எதுக்கடி கோவப்படுற? நான் என்ன தப்பாக கேட்டேன்? நான் நேத்தே சொன்னேன் இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு. மறுபடி நீ அதையே கேட்குற பத்தியா? சமந்தா, கோவப்படாத. என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் பொறுமையாக கேளு. என்னடி கேட்கணும் பொறுமையா? உன் தங்கச்சி ஏதாவது நல்ல பையனை லவ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவனை போய் லவ் பண்ணுறா. இவன் ஏதாவது நல்லவனை லவ் பண்ணியிருந்தா நானே ஹெல்ப் பண்ணியிருப்பேன். அவன் அப்படி என்ன தாண்டி பண்ணா? இதுக்கு அவன் பேச்சு எடுத்தாலே நீ இவ்வளோ கோவப்படுற? என்ன பண்ணான்? நான் என்ன பண்ணான்? அவன் என்ன பண்ணலை? இது பார், பொறுமையாக என்ன நடந்துச்சுன்னு எனக்கு சொல்லு. அப்போ தான் நான் அப்சரா கிட்ட தெளிவாக சொல்ல முடியும்.
நீ இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருந்தனா உன்னாலையும் அவகிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. என்கிட்ட சொல்லு, உனக்கு அவனை எப்படி தெரியும்? சொல்றேன், சொல்லி தொலைக்கிறேன். சண்டே அதுமா சர்ச்சுக்கு வந்தாதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் வரலன்னு சொன்னேன், வீட்லயே இருந்திருப்பேன். Samantha, எஸ் மம்மி. don't say like that. எப்பவும் சண்டே சர்ச்சுக்கு வரணும் டியர். கேட்டல்ல, அம்மா சொன்னதை கேட்டல்ல. நம்ம வாரம் வாரம் சர்ச்சுக்கு வந்தே ஆகணும். அந்த இறைவனால தான் நம்ம இப்போ இவ்வளோ நல்லா இருக்கோம். நம்ம வாழ்க்கை இவ்வளோ நல்லா இருக்கு. அதை என்னைக்கும் நம்ம மறக்க கூடாது சமந்தா. எனக்கு புரியுதுப்பா, ஆனாலும் சமந்தா, எப்பவுமே சாக்கு போக்கு சொல்லிட்டே இருக்காத. நம்ம ப்ரே பண்ணிக்கணும், அப்போதான் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா, நான் நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு நீங்க இழுத்து இழுத்து மட்டும் பேசாதீங்கம்மா, கேட்க முடியல. இந்த எங்க அம்மாவோட மினி போட்டோ காப்பி. நீயும் பேசாதம்மா சோப்பி கண்ணு, தாங்க முடியல. 2 பேரும் வெளிநாட்டு வினோதம் மாதிரியே இருக்கீங்க. My daughter, how funny are you, my baby? ஜூலி, அவ உன்னை கலாய்க்கிறது கூட தெரியாம அவளை நீ கொஞ்சிக்கிட்டு இருக்க. இல்லங்க, அவ பேசும்போது நீங்க பேசுற மாதிரியே எனக்கு இருக்கும். அதனால தான் எனக்கு வருந்து சிரிப்பு. வருந்து சிரிப்பான். ஐயோ ஐயோ. என்னை என்ன பண்ண சொல்ற? கட்டிட்டு வந்ததும் அப்படிதான் இருக்கு, பெத்து போட்டதுங்களும் அப்படிதான் இருக்கு. சைடு கேப்ல ஏதோ என்ன கலாய்ச்ச மாதிரி இருக்கு. சேச்சே, அப்பா அப்படிலாம் பண்ணுவேனா? உங்க எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றேன். அப்பா, அம்மா, சோஃபி. டேய் டேய் நில்லுடா. அப்பா, அம்மா, சோஃபிமா, அம்மா, அம்மா, எங்கம்மா அடிபட்டுருச்சா? சமந்தா, உனக்கு ஒன்றும் ஆகலம்மா? அப்பா, அப்பா அடி ஏதாவது பட்டுருச்சா? ஹாஸ்பிட்டல் போலாமா? சோஃபிமா, ஏன் அழுதுட்டே இருக்க? உனக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா? அவன் யாரு பைக்ல போனால் அவன் போலீஸ்ல கொடுக்கணும். அப்பா, இங்க வேணாம், வீட்டுக்கு போலாம்ப்பா, வாங்க. ஒன்றும் இல்லை சமந்தா, எனக்கு எதுவும் அடிபடல. ஜூலி, ஆர் யூ ஓகே? ஆமாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் ஓகே. சோஃபியா, டாடி, அந்த பையன் என்னை இடிச்சிட்டு ஓடி போய்ட்டான். எனக்கு கீழே விழுந்துட்டேன். நான் வலிக்குது. தூக்குங்க டாடி. அவன் வேற யாரும் இல்லை, பீட்டர் தான். நம்ம சர்ச்சு தான், பார்த்துக்கலாம். உள்ள போலாம் வாங்க.